ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குமரி ஆர்எஸ் ஃபேமிலி. நாங்கள் இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்ப்பீங்க. நாங்கள் வந்து ஊருக்கு வந்தோம், அதாவது அம்மா வீட்டுக்கு வந்துட்டு நைட்டில் நல்லா படுத்து தூங்கி முடிச்சுட்டு அடுத்து வந்து காலையில் நைட்டில் தான் நாங்கள் போனோம். திடீர்னு தான் ஒரு ப்ரோக்ராம் அந்தளவு போனோம். அதுக்கு பிறகு காலையில் வந்து அந்தளவு அக்கா தோட்டத்துக்கு வந்தோம். ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, அக்காவுக்கு தோட்டத்தில் பைனிலாம் காய்ப்பாங்க, மறுபடி பைனி எடுப்பாங்கன்னு சொல்லியிருக்கேன்னா, அதாவது பதநீர். அதனால் அதையும் வந்து கொஞ்சம் நம்ம குடிச்சிட்டு வந்துடலான்னு நானும் அவங்க பசங்க எல்லாருமே வந்தோம். இது வந்து அந்த தோட்டம்தான். அதனால தான் சரி வந்து பைனிலாம் கொஞ்சம் குடிச்சிக்கிட்டு அப்புறம் நம்மளுக்கு கொஞ்சம் தேவைக்கு வாங்கிக்கிட்டு அந்தளவு நாங்கள் அதுக்கு பிறகு வீட்டுக்கு வந்துட்டு அப்புறம் அம்மா வீட்டில் வந்து சாப்பிட்டுட்டு காலையில் டிஃபன் முடிச்சுட்டு அப்புறம் அந்தளவு மதியானம் கிளம்பி நாங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு ரெடியாக இருந்தோம். நாங்கள் வந்து தோட்டத்துக்கு வந்தோமா, தோட்டத்தில் நல்லா சூப்பராக இருந்தது. அந்த இதெல்லாம் பார்க்கும்போது அந்தெல்லாம் சரி அப்படின்னு அந்தெல்லாம் நாங்கள் வீடியோ அப்படியெல்லாம் எடுத்தோம். அந்த செட்லாம் போட்டு வச்சுருக்கா, இது வந்து அந்த அவங்க தங்குறதுக்காக சும்மா அப்படி போட்டு வச்சுருக்காங்க. நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்துவிட்டோம், மதியானம் எடுக்கலை. இது வந்து கொஞ்சம் நைட்டில் தான் எடுத்தேன். 3 பாட்டில் பதநீர் இருக்குது. அதுக்கு பிறகு வந்து மாதிரி நாங்கள் சாதம்லாம் பொங்கி எடுத்து வச்சு சாப்பிட்டுட்டோம். அப்புறம் கொஞ்சம் கிழங்கும் கொஞ்சம் தவுன் கொட்டையும் இருந்தது. அதெல்லாம் சரி என்ன நம்ம இருக்கட்டும், இதெல்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டு நம்மளுக்கு தேவைக்கு ஒவ்வொன்றா குடிச்சிக்கலாம் அப்படின்னு மறுபடியும் கிழங்கு அன்றைக்கி அவிச்சிடணும் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கேன். பார்க்கலாம், அன்றைக்கி கிழங்கையும் அவிச்சிட்டு நாம் நாளைக்கு உள்ள வீடியோவில் மீதமானதை பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குமரி ஆர்எஸ் ஃபேமிலி. இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சு பசங்களுக்கு சாதம்லாம் வச்சு அவங்களுக்கு கொடுத்துட்டேன். இன்றைக்கி வந்து சாதம் வந்து அடுப்பில் தான் வச்சுருக்கேன். சாதம் வந்து இதில் இருக்குது. அடுத்து வந்து என்ன இதில் கொஞ்சம் வேஸ்ட்லாம் இருக்குது, இது அவ்வளோத்தையும் கழுவணும். அதுக்கு பிறகு பாத்திரங்கள் வந்து கழுவி வச்சது வந்து என்னை எடுத்து வைக்கலை. என்ன இவ்வளோ பாத்திரம் இருக்குது, கொஞ்சம் கழுவ வேண்டியது இருக்குது. அப்படியே நம்ம வந்து வீட்டுக்குள்ளேயும் போய் பார்க்கலாம். இதில் வந்து கிழங்கு வந்து கொஞ்சம் உரித்து எண்ணெய் வச்சு வைக்கணும். இந்த பக்கம் அடுப்பு நேற்று வந்து கொஞ்சம் பருப்பு குழம்பு வச்சு வச்சுருந்தேன். அந்த குழம்பு வந்து இதில் கொஞ்சம் இருக்குது, அதெல்லாம் எடுத்து எண்ணெய் ஊற்றி வைக்கணும். இன்றைக்கி காலையில் பசங்களுக்கு வந்து முட்டை சாதம் கிளறி வச்சு அவங்களுக்கு வந்து முட்டை சாதமும் கிளறி பீட்ரூட் வந்து இந்த இருக்குது, பீட்ரூட் பொரியலும் வச்சு அவங்களுக்கு கொடுத்து விட்டேன். மறுபடியும் வந்து இதில் மிளகாய் எல்லாமே இருக்குது. நம்ம எல்லாத்தையுமே எடுத்து இதை அவ்வளோத்தையுமே வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும். இதில் வந்து கவுனி அரிசி இருக்குல்ல, அதை வந்து திரிச்சு வச்சேன் அவங்களுக்கு கஞ்சி வைக்கிறதுக்காக. அதில் அரிசி எல்லாமே இருக்குது. ஏன்னா இது அவ்வளோத்தையுமே க்ளீன் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். அவங்க வந்து மீன் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவங்க வந்து மீன் வாங்க போயிருக்காங்க, வாங்க போயிட்டு வரட்டும். அதுக்கு முந்தி நான் பாத்திரம் அவ்வளோத்தையுமே கொண்டு வெளியில் உள்ள சிங்கில் கொண்டு நம்ம போட்டுடலாம். போட்டுட்டு அதுக்கப்புறம் மீன் அங்கே வாங்கிட்டு வந்த பிறகு மீன் என்ன மீன் இருக்குது அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து பாத்திரம் எல்லாத்தையுமே எடுத்து போட்டுட்டு இது அவ்வளோத்தையும் லைட்டாக தொடச்சி எடுத்துட்டேன். ஏன்னா தண்ணி ஊற்றிலாம் கழுவலை, நம்ம அடுப்பு எல்லாமே கழுவணும். கேஸ் வந்து தீந்துடுச்சு, அதனால் எல்லாமே வெளியில் வச்சு தான் சமையல்லாம் பண்ணேன். அப்போ அந்தளவு எல்லாத்தையுமே கழுவிடலாம்ல, அதுக்காக தான் எல்லாம் கொண்டு வெளியில் கொண்டு போட்டிருக்கு. அடுத்து வந்து இந்த சைடில் வந்து கொஞ்சம் தோசைக்கு, அதாவது இட்லி தோசைக்கு நம்ம ஊற வச்சுருவோன்ட்டு அதான் ஊற வச்சு வச்சுருக்கேன். அரிசியும் உளுந்தும் ஊற வச்சு வச்சுருக்கேன். இனிமே அதுவும் இருக்கட்டும். அடுத்து வந்து அது வந்து நம்ம ஒரு சாயங்காலம் ஒரு 4 மணி போல் நம்ம ஆட்டிட்டோம் அப்படின்னா அந்த வேலையும் முடிஞ்சிடும். அதுக்கு பிறகு இந்த அருக்கு பார்த்திங்களா, இன்னும் இது அவ்வளோ தீதுங்கணும். இதில் வந்து சாதம் வெளியில் இருந்த சாதத்து பானையை இங்கே கொண்டுட்டு வந்துட்டேன். கிழங்கு மட்டும் இருக்குது. இந்த கிழங்கை உரித்து நான் ஃப்ரிட்ஜில் வைக்க பார்ப்பேன். நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு 10 அவிச்சு கொடுப்பேன். அந்த அதில் இருக்குது பார்த்திங்களா, அதில் வந்து ஒரு 5-6 கிழங்கு இருக்குதேனோ. அதுக்கப்புறம் வந்து பாத்திரம் வந்து இந்த இருக்குது பார்த்திங்களா, இவ்வளோ பாத்திரம் இருக்குது. இப்போ வந்து மீன் வாங்கிட்டு வருவாங்க, அதான் சரி அதில் வச்சு வீடியோ எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த இடத்துல வந்து ஃபில் பண்ணலை. இதில் வந்து நம்ம கழுவிட்டு நேரலாம் இது அவ்வளோத்தையும் நான் எடுத்து வச்சுட்டேன்னா இந்த வேலையும் மீன் வந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க. இதில் வந்து வெலை மீன் இருக்குது. மறுபடியும் இதில் வந்து கொஞ்சம் வந்து இந்த மீன் இருக்குது. இதில் வந்து முட்டி மீன் மாதிரி இருக்குது. இது வந்து இதுலேயும் நிறைய இருக்குது மீன். இது இவ்வளோ 700 ரூபா அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்திருக்காங்க, எல்லா மீனுமே சேர்த்து. இதில் வந்து வெலை மீன், இதில் வந்து 7 வெலை மீன் இருக்குது. எல்லாமே நல்ல பெரிய வெலை மீன் தான். அடுத்து வந்து இதில் முட்டி மீன் வந்து இதில் வந்து ஒரு 9 மீன் இருக்குது. 9 மீன் முட்டியும் இதில் வந்து ஒரு இந்த மீனாக இருக்குது. இவ்வளோ மீன் இதில் இருக்குது. மொத்தம் 700 ரூபா அப்படின்னா ரொம்ப பரவாயில்ல. இன்னும் வந்து நான் அந்த மீனெல்லாம் கழுவிக்கிட்டு அதுக்கு பிறகு நம்ம பார்க்கலாம்.
இதில் வந்து தவுன் இருக்குது. நான் ஊர்லேருந்து கொஞ்சம் தவுன் கொண்டு வந்தேன் அப்படின்னலாம், அந்த தவுன் தான் நாங்கள் வெட்டிக்கிட்டு அதுக்கு அவங்க அப்பா எடுத்து வச்சுருக்குறாங்க. அங்கே வந்து இவங்க காஃபி குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அதாவது டீ வந்து போட்டிருந்தேன். அதை வந்து நான் இப்படி நின்று குடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால அதெல்லாம் சிரிச்சுக்கிட்டு வந்தாங்க. அதில் வந்து அவங்க டீ குடிச்சிட்டு இருந்தாங்க. மறுபடியும் வந்து இதில் டீ போட்ட பாத்திரங்கள் மாதிரி சாப்பிட்ட பிளேட் அது இதுன்னு எல்லாமே அதில் இதுலேயே இருந்தது. இன்னும் அவ்வளோத்தையும் கழுவணும். டீ வந்து அடுப்பில் வச்சு தான் போட்டேன், ஏன்னா கேஸ் தீர்ந்துட்டு அப்படின்னலாம். அதனால் அடுப்பில் வச்சு தான் டீயை போட்டேன். போட்டு டீ போட்டு குடிச்சிட்டோம். எல்லோரும் ஆளுக்கு ஒன்றா குடித்தோம். அதுக்கு பிறகு குடிச்சிட்டு பாத்திரத்தெல்லாம் என்ன இது அவ்வளோத்தையும் எடுத்து வைக்கணும், வச்சுட்டு மாதிரி கழுவணும். இப்போ வந்து நைட் ஆகிடுச்சி. சாயங்காலம் காஃபிலாம் போட்டு எடுத்து டீ போட்டு குடிச்சிருந்தேன். அதாவது கேஸ் வந்து தீந்துருச்சு அப்படி சொல்லி சொன்னால அதெல்லாம் அடுப்பில் வச்சு எல்லாம் போட்டு கொடுத்துருந்து மறுபடியும் பாத்திரம் வந்து இவ்வளோ பாத்திரம் இருந்து இந்த பாத்திரத்தை அவ்வளோத்தையும் கழுவிட்டேன். மறுபடி கிரைண்டரில் வந்து கொஞ்சம் மாவு ஆட்டுறேன். இந்த மாவு காலையில் உளுந்து அரிசிலாம் போட்டிருந்தாலும் நிறையா ஆட்டி அதையும் நல்லா கழுவி வச்சாச்சு. இதில் வந்து தண்ணி பிடிச்சி வச்சுருக்குறேன் நம்ம குடிக்கிறதுக்கு. அது ஏன்னா வெளியில் வருவாங்களா, வர்ற நேரம்லாம் குடிச்சிடுவாங்க, நல்லா இருக்குது. சாதத்துக்கு வந்து தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். காலையில் பசங்க வந்து ஸ்கூலுக்கு போகணும். அதனால் அடுத்து வந்து நம்ம அப்படியே வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்படி தான் இருக்குது. வீட்டுக்குள்ளேயும் வீடில் உள்ளே என்ன ஒன்றுமே க்ளீன் பண்ணலை, வெளியில் தான் க்ளீன் பண்ணி கதை வைக்கிற அந்தளவு பூட்டி இல்லாமல். அதுக்காக தான் கிழங்கு வந்து கொஞ்சம் கிழங்கு இதில் இருக்குது, பனங்கிழங்கு. இதை வந்து என்னமோ கொஞ்சம் நறுக்கி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் அப்படின்ட்டு வச்சுருக்கேன். என்ன இதில் 2-3 இருக்குது, இதே நறுக்கணும். சாலம் வந்து தொலி அவ்வளோத்தையும் எடுத்துட்டான். அப்புறம் வந்து இதில் கொஞ்சம் சாதம் இருக்குது. என்னை வந்து அடுப்புலாம் துடைக்கணும். கொஞ்சம் சாதம் இருக்குது. மறுபடியும் சாதத்தை சாப்பிட்டுட்டு அதுக்கு பிறகு நம்ம மீதி இருக்கிறது தண்ணி ஊற்றி போட்டுடலாம். இன்றைக்கி வந்து குழம்பு என்ன வச்சேன் அப்படின்னா முட்டி மீன் போட்டு மருந்து குழம்பு தான் வச்சுருந்தேன். எல்லோரும் சாப்பிட்டுட்டு மீதி கொஞ்சம் இருக்குது. என்ன 2 நான் பர்சி மாதிரி சாலம் சாப்பிடலை, அந்த சாப்பிடணும். அதனால் இவ்வளோ குழம்பு இருக்குது. இதை வந்து என்ன இதையும் எடுத்து தேவையானதை நம்ம ஊற்றி சாப்பிட்டுட்டு மீதி இருக்கிறத எடுத்து லேசாக சூடாக்கி வச்சிட்டேன்னா அது இருக்கும். புளிக்காமல் இருக்கணும்னா சூடாக்கி வச்சிட்டேன்னா நல்லாயிருக்கும். ஒரு காலையில் சுடிச்சோரில் ஊற்றி சாப்பிட்டுடலாம். இதில் வந்து அரிசி இருக்குது. இது வந்து ரேஷன் பச்சரிசி, சூப்பராக இருக்குது. நான் வந்து ஆப்பத்துக்கு மறுபடியும் புட்டுக்கு இடியாப்பத்துக்கெலாம் எடுப்பேன். இது ஒரு தடவை வாங்கின அரிசியில் கொஞ்சம் அரிசி வந்து இருந்து கொஞ்சம் பக்கெட்டுக்குள்ளே தட்டி வச்சுருக்கேன். இது ஒரு பையில் இருந்ததா, அப்போ அந்த பையை எடுத்தேன். ஏன்னா காய்கறி வாங்குறதுக்கு போனேன். அப்போ அதனால் சரி பையை எடுத்ததுனால இதில் தட்டி வச்சேன். என்ன வந்து ஒரு பையில் அதை தட்டி வச்சு வைக்கணும். அப்படியே நம்ம இந்த பக்கம்லாம் மாவாட்டி வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த அருக்கு மாவு. நாளைக்கு காலையில் இட்லியை வச்சு சாம்பார் வச்சிடலாம் அப்படின்ட்டுருக்கேன். ஏன்னா சாம்பார் வைக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு தான் மாவே தானே. ஏன்னா இட்லி தோசை அவங்களுக்கு தோசை பிடிக்கும், எனக்கு இட்லி பிடிக்கும்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல. அதனால் இதெல்லாம் மிளகா டப்பா இருக்குது, இதெல்லாம் வந்து மருந்து டப்பா இருக்குது. என்ன இதெல்லாம் தூக்கி உள்ளே வைக்கணும் ஃப்ரிட்ஜுக்குள்ளே. கடைக்கு போயிட்டு வந்தோன்னா அதான் அதெல்லாம் ஷால் எல்லாமே இருக்குது. என்ன இதை அவ்வளோத்தையும் தூக்கி வைக்கணும். ஒரு பத்திரிக்கை வேறு வந்தது. என்ன வந்து அது 19ஆம் தேதி என்னதான் கல்யாணம் அப்படின்ட்டு அதில் போட்டிருக்கு. என்ன அதெல்லாம் எடுத்து வச்சு இதுங்கணும். காய்கறி வாங்கினேன்னு சொன்னல, காய்கறி இந்தா இருக்குது பார்த்தீங்களா, நிறைய ஒன்றும் இல்லை, கொஞ்சம். இதில் வந்து வெள்ளை கத்திரிக்காய் 10 ரூபா, வெள்ளரிக்காய் 10 ரூபா. கத்திரிக்காய் வந்து இது இப்போலாம் 10 ரூபா அப்படின்னு நிறைய இருக்குதா. அடுத்து வெள்ளரிக்காய் 3 எண்ணெய் இருக்குது, புடலங்காய் 2 எண்ணெய் இருக்குது. இதுவும் 10 ரூபா தான். அடுத்து இந்த இருக்குது பார்த்தீங்களா, அந்த எலுமிச்சைப்பழம். இது வந்து நார்த்தங்காய். எலுமிச்சைப்பழம் வந்து இந்த 4 எலுமிச்சைப்பழமும் 30 ரூபா. என்ன ரேட்டு பார்த்தீங்களா. அடுத்து வந்து இவ்வளோ கத்திரிக்காய் நிறைய இருக்குது. அடுத்து இதில் வந்து கத்திரிக்காய் அதெல்லாம் இருந்து அந்த கத்திரிக்காய் பழுத்துட்டேன். 10 ரூபாய்க்கு கூறு தான் போடுவாங்கன்னு சொல்லியிருக்கல, அது கொஞ்சம் பழுத்துட்டு அதெல்லாம் பார்த்தேன். சரி என்னமே நம்ம இந்த கத்திரிக்காய் வாங்கிடுவோன்னு அதான் வெளில வாங்கினேன். அடுத்து அது வந்து நம்ம வத்தலுக்கு போட்டுடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். நார்த்தங்காய் வாங்கினேன். நார்த்தங்காய் ஜூஸ் போட்டு குடித்தோமா, செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதனால் சரின்ட்டு கொஞ்சம் உப்பும் கொஞ்சம் சீனி, அதுக்கு தான் அந்த பாத்திரம் அதில் வந்து இருக்குது. மறுபடியும் மிளகா வந்து வாங்கினேன். மிளகாய் இருக்குது, அதனால் மிளகாய் வாங்கியாச்சு. மறுபடியும் சீனி இறக்காய். அடுத்து மாங்காய் வீட்டுக்குள்ளே இருந்தது தான், அதை எடுத்து வெளியில் வச்சுருந்தேன். ஃப்ரிட்ஜை வந்து லேசாக அந்த காய்கறிலாம் வச்சுருந்தேன்ல, அதெல்லாம் தொடச்சி எடுத்தேன். அதான் மாதிரி பீட்ரூட் வந்து இதில் 2-3 பீட்ரூட் இருக்குது, அதுவும் 10 ரூபா தான். இந்த இருக்கலாம் இவ்வளோ பீட்ரூட் இருக்குது. அடுத்து இந்த கேரட்டும் 10 ரூபா, வெண்டைக்காய் 10 ரூபா. அதனால் இது அவ்வளோத்தையும் வாங்கியாச்சு. ஏன்னா 2-3 நாள் தான் ஸ்கூல். ஒரு நாள் வெண்டைக்காய், ஒரு நாள் கேரட், ஒரு நாள் பீட்ரூட், அப்படியே ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு கூட்டு வச்சுக்கலாம். புடலங்காய் இருக்குது, ஒரு நாள் ஒரு கூட்டு அப்படியே வச்சு வச்சிடலாமா. அதனால தான் ஃப்ரிட்ஜை சொன்னல, ஃப்ரிட்ஜை வந்து நம்ம பார்க்கலாம். ஃப்ரிட்ஜுக்குள்ளே பால் இருக்குது, மறுபடி
இதில் வந்து கொஞ்சம் சாதனங்கள் இருக்குது, மல்லி இலை, புதினா இலை, மறுபடியும் இதில் வந்து பூ தான் இருக்குது. பூ இன்றைக்கி வந்து தொடுக்கலை, ஏன்னா இன்றைக்கி தொடுக்க டைமில் நான் மாவு ஆட்டணும், மறுபடியும் அங்கே போய் காய்கறிலாம் வாங்க போகணுன்னு இதுங்களை. இதில் டூட்டி ஃப்ரூட்டி இருக்குது, ஏன்னா இந்த சைடில் வந்து வைக்கிறதுக்கு இடம் இல்லை, அதனால தான் பார்த்தேன் சரி இருக்கட்டும். இந்த இருக்குது பார்த்தீங்களா, மேலேருந்தே சாதனம் ஃபுல்லுமே இருக்கும். இதில் மேலே வைக்க முடியாது, இதிலலாம் சின்ன கண்டெய்னர் வைக்கலாம். மறுபடியும் இதில் வந்து அவ்வளோமே நம்ம சர்பத்து மாதிரி சப்ஜா சீடு அப்படி எல்லாமே இருக்கா. இது எல்லாமே இதில் இருக்குது. கீழே வந்து இந்த இருக்குது முந்திரி பருப்பு, மாதிரி கிஸ்மிஸ் பழம், மறுபடி கருப்பு திராட்சை, பாதாம் பருப்பு அதெல்லாம் இருக்கா. இது அவ்வளோத்தையும் இதில் வச்சாச்சு. அதனால் பார்த்தேன் சரி நம்ம இனிமேல் நம்ம சரி அது இருக்கட்டும் அப்படின்ட்டு விட்டாச்சு. அதனால தான் அதில் வைக்கலை, இது வந்து மேலே தூக்கி வச்சுருக்கேன். இந்த இடம்லாம் ஃப்ரீயாக இருக்குது, லேசாக தொடச்சிட்டு வைக்கணும். இதில் வந்து மருந்து டப்பாலாம் இருந்துச்சு, அந்த இது தான். என்ன ஒரு மருந்து டப்பா இருக்குது, அதை தூக்கி இங்கே உள்ளே வைக்கணும். தக்காளி வாங்கிட்டு வந்தேன், 3 கிலோ தக்காளி வந்து 50 ரூபா, 1,5 கிலோ 25 ரூபா. அதனால் 3 கிலோ தக்காளி வாங்கினேன், 50 ரூபா. சரி இருக்கட்டும். தக்காளி இருந்ததுன்னா வீட்டில் தக்காளி கத்திரிக்காய் இருந்தாலே ஒரு சாம்பார் வச்சிடலாம், தக்காளி பட்டை வச்சிடலாம். இதையும் கழுவிட்டேன், ஃப்ரிட்ஜு கம்ப்ளீட்டாக கழுவலை. இந்த கூடையும் கழுவுனேன். என் இதை லேசாக தொடச்சிட்டு நம்ம இதை அவ்வளோத்தையும் எடுத்து வைக்கிறது அவ்வளோத்தையும் அந்த எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா அந்த வேலை முடியும். நார்த்தங்காய் ஜூஸ் போட்டோம், சூப்பராக இருந்து. கொஞ்சம் உப்பும் கொஞ்சோண்டு இதுவும் போட்டு வச்சுட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். என்ன இதை அவ்வளோத்தையும் நம்ம எடுத்து வச்சிடலாம். இஞ்சி வாங்கணும், இஞ்சி 1/4 கிலோ இஞ்சி 50 ரூபா. அந்தால சரியா 1/4 கிலோ இஞ்சி வாங்கிட்டு அந்தால வந்தோம். சரி பார்க்கலாம். நான் வந்து இதை அவ்வளோத்தையும் நம்ம எடுத்து வச்சுட்டு மறுபடியும் கிச்சன் வந்து க்ளீன் பண்ணணும். அதுக்கு பிறகு நம்ம பார்க்கலாம்.